ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா உங்களுடைய அழைப்பினுடைய மேன்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். You will know the hope of your call. Hallelujah. You will know the hope of your call. Today do you know the hope of your call? இன்றைக்கு உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்னதென்று நீங்கள் அறிவீர்களா? கேட்கிறேன் உங்களை. ஆமென். உங்களுடைய அழைப்பின் மேன்மை என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அதை பற்றி நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்கிறோம். உங்களுடைய அழைப்பின் மேன்மை, the hope of your calling. அதில் ஒரே 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். What is the hope of your calling? You are called by God to arise and shine. Because you are the salt of the earth and the light of the world. Hallelujah. You are the royal priesthood and the chosen generation and a holy people and a peculiar people called for good works. That is the hope of your call. என்னுடைய அழைப்பின் மேன்மை என்னன்னா, நான் நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் ராஜரிக ஆசாரியனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உப்பா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வெளிச்சமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திற்கு, இந்த இருளான உலகத்து வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடுகிறது, ஆனால் உன் மீது தேவன் உதிக்கிறார். அந்த மகிமையை பிரகாசிக்க பண்ணும்படிக்கு நான் இந்த பூமியிலே என்னுடைய அழைப்பு அப்படிப்பட்டதா இருக்கிறது. அதுதான் hope of my calling. அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? எபேசியர் 1:17-18 என்ன பார்க்கிறோம்? பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வரியத்தின் நம்பிக்கை என்னதென்று. The riches of the glorious inheritance in the saints. What is the riches of the glorious inheritance in the saints? நீங்க நானா saint. ஆமென். சொல்லுங்க, நம்ம saint. கிறிஸ்தவர்கள் முதல் நம்மை பாவிகள் என்று சொல்வதை நிறுத்திக்கணும். பாவி பாவின்னு சொன்னாலே நான் பாவி தானே, என்ன இருக்கு, பாவம் செஞ்சுட்டு போய். ஆமென். வீட்டில் என்ன பாவி என்றாங்க, வெளியே என்ன பாவி என்றாங்க, பாஸ்டர் என்ன பாவி என்றார், எல்லாரும் என்ன பாவி சொல்றப்போ நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? அப்படி தாட் வருமா வராதா? ஒருத்தர் இப்படியே சொன்னார் பாருங்க, என்னங்க இயேசுவை ஏற்றுக்கலன்னா பரலோகம் போக முடியாது, வேண்டாங்க நான் நரகத்துக்கே போறேன்றாரு. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பாவி 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 பாவின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு மாதிரி அவருடைய உள்ளத்தில் ஒரு மாதிரி வேதனை உண்டாக்குகிறது. ஆமென். மனைவியை கணவன் வந்துட்டு நீ வேஸ்ட் நீ வேஸ்ட் நீ வேஸ்ட் வேஸ்ட் என்ன பண்ணுவீங்க? தோசையை வந்துட்டு வேற மாதிரி சுட்டு கொடுப்பீங்க. ஆமென். மனைவி வந்து நீ என்ன வேலை பண்ற என்ன வேலை பண்ற என்ன வேலை பண்ற சொல்ல என்ன பண்ணுவீங்க? வீட்டில் எல்லாம் பறக்கும், நீயே பண்ணிக்கோ. அல்லேலூயா. பொதுவாக இப்பெல்லாம் கணவர் தான் எல்லாம் பண்றாங்க, அது வேற விஷயம், விடுங்க. அந்த காலம் போல இந்த காலம். இந்த காலம் கணவனும் மனைவி ஈக்குவலாக போனான். ஆமே, நான் பொரியல் பண்ணா நீ சாம்பார் பண்ணு, நான் ரசம் பண்ணா நீ தயிர் வை. ஆமென். நான் குழந்தைய குளிப்பாட்டா நீ ட்ரெஸ்ஸை மாட்டு. அப்படி இருக்கு இந்த காலம். தப்பு இல்லை, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்றது. ஆமென். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ பரிசுத்தவான்கள் நீங்கள், சொல்லுங்க பரிசுத்தவான்கள். யூ ஆர் ஹோலி பீப்புள், யூ ஆர் செயின்ட்ஸ். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம செயின்ட்டா இருக்கோம். இல்லை பிரதர், நான் பாவம் பண்ணுறேன், இன்னும் அந்த மார்க்குக்கு நான் வரலை, இன்னும் அந்த பரிசுத்தத்தை நான் அடையலை, இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற பல மணி நேரம் வேத வாசிப்பு, பல மணி நேரம் ஜெபம், பல மணி நேரம் அந்நிய பாஷை, பல சுவிசேஷ ஊழியங்கள், இதெல்லாம் நான் செய்யலை பிரதர், அதனால் நான் இன்னும் அந்த அடையலை, என்னை பரிசுத்தமானலாம் சொல்லாதீங்க. இப்படிலாம் சொன்னால் நான் சர்ச்சைக்கே வரமாட்டேன்னு சொல்லிடுறான் சிலர். ஆமென். அவனுக்கே பொறுக்கல, அவனை பார்த்தா ஐயோ என்ன போய் பரிசுத்தவான்னு சொல்கிறாங்களே. தேவன் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். நீ பாவியா இருந்த பொழுதே உன்னை அவர் ரட்சித்தார். நீ துரோகியா இருந்த பொழுதே உன்னை அவர் தெரிந்து கொண்டார். நீ அவரை விட்டு விலகி இருந்த பொழுதே உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அது மட்டுமல்ல, உன்னதம் வரையிலும் உன்னை உயர்த்தி தேவனுடைய வலது பரிசுத்தரை உட்கார பண்ணிட்டார். அவ்வளவு அன்பை பொழிகிறார் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, அவரை போல அன்பு யாரும் பொழியவே. அந்த அன்புக்கு வந்துட்டு ஈடு இல்லை, இணை இல்லை. அந்த அன்புக்கு வந்துட்டு ஒப்பானது ஒண்ணுமே இல்லை. ஏராளமாய் தாராளமாய் அன்பை பொழிந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், வாட் இஸ் த ரிச்சஸ் ஆஃப் த glorious inheritance in the saints? பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் என்னங்க? அதை குறித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தின் மகிமை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருந்தா 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றதினாலே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் யூனிட்டி. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரே ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை, ஒருவேளை நீங்கள் பிரச்சனையின் பாதையிலே கடந்து போகிறீர்கள், ஒரு போராட்டத்தின் பாதையிலே கடந்து போகிறீர்கள் என்றால், நீங்கள் சொல்லாமலே என்னால உணர முடியும், இங்க நின்னுகிட்டே உணர முடியும். விளங்குதா உங்களுக்கு? அதுதான் யூனிட்டி இன் தி ஸ்பிரிட். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பேதுருவுக்காக எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவதூதன் சிறையிலே போய் பேதுருவை வெளியே கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அப்ப யூனிட்டி இன் தி ஸ்பிரிட். நம்ம யூனிட்டியா இருக்கிற ஸ்பிரிட்ல உங்க பிரச்சனை என்னால உணர முடியும், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன போராட்டத்தில் போனாலும் அவங்க வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன பிரச்சனையில் போனாலும் அவங்க வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. கடைசியில பேரழிவிலே போய் முடிஞ்சிடும் பாருங்க. ஆனால் ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றதுனால ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? என்னால முதலே கண்டுபிடிக்க முடியுது நீங்க என்ன பிரச்சனையில் போறீங்கன்ட்டு. கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பேன் நீங்க சொல்றீங்களான்ட்டு. பிறகு நானே உங்ககிட்ட சொல்லிடுவேன், என்ன பிரதர் என்ன பிரச்சனை. விளங்குதா உங்களுக்கு? அந்த ஒரு யூனிட்டியை கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யூனிட்டி. அடுத்தது கனெக்டிவிட்டி என்று சொன்ன பாருங்க. எங்க போனாலும் நீங்க கனெக்டடா இருக்கிறீங்க தேவனோடு. யூ ஆர் ஆல் த டைம் கனெக்டட் டு காட். அல்லேலூயா. ஒரு முறை அமெரிக்கா போயிருந்த பாருங்க. அமெரிக்கா போயிருந்த பொழுது நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன். ஆமென். அங்க இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறேன். என் சகோதரர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. திடீர்னு இறுதி படபடன்னு அடிக்குது. எனக்கா கையில் மாத்திரையும் இல்லை. டாக்டருக்கு ஃபோன் பண்ண பயமாகவும் இருக்கு. புது ஊர், புது ஆம்புலன்ஸு, புது லைட்டு கீட்டு பார்த்தா நமக்கு ஒரு பயமாக இருக்கு. இது என்னடா மாட்டிக்கணுமே நம்மன்ட்டு தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறேன். வைஃபை வேறு டவுனாக இருக்குது, ஃபோன் பண்ண முடியல. அவரும் ஃபோன் எடுக்கல, மீட்டிங்கில் இருக்கார். என்ன பண்ணுவீங்க? ஆமென். ஒரு பொண்ணு கீழே நடந்து போகுது. கீழே நடந்து உலாத்திக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு கிரவுண்டில் ஒரு பொண்ணு யூ சீம் டு பி லாஸ்ட், எனி ப்ராப்ளம் கேட்குது. அதுக்கே புரிஞ்சு போச்சு எனக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு. நோ இட்ஸ் ஓகேன்ட்டு. ஐ எம் ஃபைன், ஐ திங்க் ஐம் ஃபைன். அவ்வளோதான். ஒரு வாட்டி அவங்க கேட்குறப்ப நீங்கள் ஐ திங்க் ஐம் ஃபைனிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க அவங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை, ஐயோ என்னப்பா ஐம் ஃபைன்னு சொல்கிறானே, இல்லை இஸ் நாட் ஃபைன், வா உக்காரு, என்ன பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி கேட்பாங்க, ஐ திங்க் யூஆர் லாஸ்ட், நோ ஐம் ஃபைன், ஓகே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க முடிஞ்சு போச்சு. ஆமென். என்ன பண்ணுறது? வீட்டில் போகிறேன், ஒன்றும் புரியல, கையில் காசு இல்லை. ஆமென். யாருக்கு ஃபோன் பண்ணுறது யாருமே தெரியாது. அதுவும் ஏதோ ஒரு நியூயார்க்குன்னா இறங்கி போனால் எதனா கிளினிக் இருக்கும். இது ஒரு வில்லேஜ் டைப்பான ஒரு ஊர், ஒன்றும் இல்லை. இருதயம் பட நடி. எனக்கே தெரியுது என் உடம்புக்குள்ளே சவுண்டு ஜாஸ்தியாகுது. பயந்துட்டேன், போச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, செத்தோண்டா நம்ம நினச்சேன். ஆமென். என்ன ஆண்டவரே, ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே ஃபினிஷா? ஐயோ, இதுக்கா சென்னையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு தனியாக பிரித்து கொண்டு வந்தீங்க நினைக்கிறேன். நினச்சிக்கிட்டே இருந்த கர்த்தர் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. நிற்கிறாரு அப்படி. ஆமென். அப்படி நின்ன மாத்திரத்தில் அப்படியே அமைதியாகிடுச்சு, இருதயம் அமைதியாகிடுச்சு. ஹல்லேலூயா. பட கிடலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படி நின்ன உடனே அப்படியே அமைதியாகிடுச்சு. அப்படி நின்று அப்படி மறைகிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் கனெக்டிவிட்டின்றது. நான் எங்கே இருந்தாலும் தேவனோடு கனெக்டடாக இருக்கேன். இங்கேருந்து 30,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் போய் ஒரு காட்டில் ஒரு வீட்டில் தனியாக மாட்டிக்கின்னு செத்தேன்னு நினச்சா கூட அங்கேயும் தோன்றுகிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கேயுமே மறைய முடியாது. ஆமென்.
எங்கே போனாலும் அவர் வருவார். விளங்குதா உங்களுக்கு? யூ ஆர் ஆல் த டைம் கனெக்டட் டு காட். அதுதான் பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம். ஆல் த டைம் கனெக்டட் டு காட், கனெக்டட் வித் காட். யூ ஆர் ஆல் த டைம் ஹேவிங் சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் ஃப்ரம் காட். அல்லேலூயா. எப்போவுமே கர்த்தரோட கனெக்டடாக இருக்கிறீங்க, எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிக்கிட்டே இருக்கு. இது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? காசு இல்லை, ஆள் இல்லை, யாரும் இல்லை, மாட்டணும்னு நினைக்கிறேன், அவரே வராரு. ஆமென். மனிதர்கள் உதவியற்று போகிற நிலைமைக்கு போகும் பொழுது கர்த்தரே வந்து நிற்கிறார். ஏன்னா நான் கர்த்தரோடு இணைஞ்சு இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தர் மீது வாஞ்சையா இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆபத்தில் வந்து என்னை காப்பாற்றுகிறார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லிட்டாரு. அவருடைய வார்த்தை உண்மையாக தான் இருக்கும். சங்கீதம் 50 கூப்பிட்டா வந்து உதவி செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்றைக்கு உங்களுடைய அந்த மகா மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த மேன்மை என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களிடத்தில் இன்னொரு மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேன்மை என்ன தெரியுங்களா? உங்களை உன்னதத்தில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க, ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிறீங்க. ஆனா ஒரிஜினலா நீங்க பரலோகத்திலே தேவனுடைய வலது பரிசத்திலே வீட்டு இருக்கிறீங்க. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, நான் தேவனோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். டெய்லி போய் இந்த ஆபீஸா, இந்த ஓனரா, இந்த கலிகா, இல்லை இந்த வைஃபா, இந்த பசங்களா, இந்த ஃப்ரெண்டா, இல்லை இந்த ஃப்ளாட்டா, இப்படி இருந்தால் செட் ஆகாது. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை நாள் சில பேர்லாம் வந்துருப்பா, எத்தனை நாள் தான் நான் வேலை பண்ணணுமோ, எத்தனை நாள் தான் இந்த முதலாளி முகத்தை முடிக்கணுமோ, எத்தனை நாள் தான் என் வீட்டில் நாம் பார்க்கணுமோ, எத்தனை நாள் தான் இந்த பையன் கூட பாடாப்படணுமோ, ஐயோ ஆண்டவரே என்னால் முடியலையே. அப்படி இல்லை. ஏற்கனவே உங்களை உன்னதத்திலே தேவனுடைய வலது பரிசத்திலே வீட்டெடுக்க செஞ்சுட்டாரு. ஆமென். டெம்பரவரியாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் பரலோகம் தான். அங்கே இருந்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென்.